ஆந்திராவிலும் தெலங்கானாவிலும் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. ஆந்திராவில் 9 பேரும் தெலங்கானாவில் ஒருவரும் மழை தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த தாழ்வு மண்டலம் ஆந்திராவின் கலிங்கப்பட்டணம் அருகே கரையை கடந்தது. இது தெற்கு ஒடிசா, சத்தீஸ்கர், விதர்பா நோக்கி நகர்ந்து வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் பல ஆறுகள் கரை புரண்டு ஓடுகின்றன. அணைகள் நிரம்பி வழிகின்றன. மண் சரிவு உள்ளிட்ட மழை தொடர்பான பாதிப்புகளால் ஆந்திராவில் மட்டும் 9 பேர் இறந்துள்ளனர். முக்கியமாக ஆந்திராவின் புதமேரு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விஜயவாடா நகரின் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு படகு மூலம் சென்று நேரில் ஆய்வு செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளில் முடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தாமே முன்னின்று மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதாக கூறிய சந்திரபாபு நாயுடு, மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் படகு மூலம் மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என தெரிவித்தார். தெலுங்கானாவில் வாரங்கல் உள்ளிட்ட இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மீட்பு நிவாரண பணிகளை விரைந்து மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு படைகள் விஜயவாடா, ஹைதராபாத் ஆகிய நகரங்களில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இரு மாநிலங்களிலும் ரயில் பாதைகளில் வெள்ளம் தேங்கியதால் 20 ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் 30 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு மத்திய ரயில்வே தெரிவித்துள்ளது.